54ஆம் வசனத்துல அதே பகுதியில் ஆண்டவர் சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை பாருங்கள், வாசியுங்கள். ரெண்டு தடவை சொல்ற, நிலைத்திருக்கிற வாழ்வுக்கு என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர் என்னை நிலைத்திருக்கிறார். அது வெளிப்பாடு. 54ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய வாழ்வு உண்டு. மறந்து போகக்கூடாது. தேவ நியமனமாகிய இந்த திருவிருந்தில நாம் பங்கு பெறுகிறது நமது நித்திய வாழ்வுக்குரிய ஒன்று. பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பணமாய் இருக்கிறது. நித்திய வாழ்வை தந்திடும் விருது. ஞான கட்டுரை பிள்ளைகளே, திரு விருந்து அது தெய்வீக நியமன விருந்து. திரு விருந்து அது கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாய் தம்முடைய அடியவருக்கு அளிக்கப்பட்ட விருந்து. திரு விருந்து அவரை நிலைத்திருக்கும் வாழ்வை எப்பொழுதும் உறுதி செய்யக்கூடிய ஒன்றாய், அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யக்கூடிய ஒன்றாய் அதிலே பங்கு பெறும்படியான வாய்ப்பை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். இறுதியாக நமக்கு ஒரு நித்திய வாழ்வு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. யாருக்கு? அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன். 4 நிலைப்பாட்டில நாம் கர்த்தருடைய நியமனமாகிய இந்த திருவிருந்திலே பங்கு பெற வந்திருக்கிற நமக்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஒரே ஒரு நிபந்தனை தான், ஒரு கண்டிஷன் தான் கொடுக்கிறார். பாருங்க, 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, தெய்வீக நியமன விருந்திலே இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாய் நியமிக்கப்பட்ட இந்த நியமன விருந்திலே, கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இந்த நியமன விருந்திலே நித்திய ஜீவனை அருளுகிற, அந்த நித்திய வாழ்வை அருளுகிற இந்த திருவிருந்திலே ஒரே ஒரு கண்டிஷன், தன்னைத்தான் சோதித்து அறிந்து. தாவீது என்னை ஆராய்ந்து என்னை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். இந்த இரவு மழையில நம்முடைய நிலைப்பாட்டை பங்கு பெற்று பயன்பெற்றும் வாழும் நம்முடைய வாழ்வினை திருவசனத்தின் வெளிச்சத்திலே அறிந்து கொண்டு ஆராய்ந்து பார்த்து கடந்து போக கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக.